நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள், KCC நகர், 8வது தெரு, பாகலூர் ரோடு, ஒசூர். மேஷ லக்ன மேஷராசி நேயர்களே, உங்களை லக்னத்திலே இருக்கக்கூடிய குரு மே மாதம் 2024 வரைக்கும் அங்கே தான் அமர்ந்திருக்க போகிறார். அவர் 9ஆம் பார்வையாக இப்போ பார்த்து கொண்டிருப்பது சூரியனையும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய பேசிக்கலாக இந்த வருஷத்துடைய பேசிக் ஐடியா. அதுலேயும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுறாரு, குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றங்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதனால் கொஞ்சம் மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருங்கள். சுகமான மூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ரொம்ப புதுகலமான ஒரு சுவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வார்ம்லி வெல்கம் பண்ணிக்காங்க. செகண்ட் ஆஸ்பெக்டில் போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மறைந்து போகிறார். அப்போ 8ல் போய் உட்காந்துருச்சு என்ன சொன்னாக்கா, என்ன சொல்லி 7க்குரியவன் 8ல் போயிடுறார். அவரே 2க்குரியவனும் 8ல் போயிடுறார். அப்போ தனம் எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, உங்களுக்கு பெரிய ஃப்ளரிஷ்மெண்ட்டான ஃப்ளோர்லாம் இருக்காது. மே மாதம் வந்த உடனே கொஞ்சம் மாற்றங்கள் மாறும். ஏன்னா குரு அங்கே உட்காந்துட்டு இந்த இடத்த பார்க்க போகிறார். அப்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி பார்க்க போகிறார். அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் ஃபண்ட் ஃப்ளோ வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி இப்போ இருக்கிற காலத்தில் அவர் நேரம் உங்கள் லக்னத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் கொஞ்சம் லக்னம் கொஞ்சம் அமட்டுப்படும். எனக்கு மமதை இருக்கும் அப்படின்னா எதையும் நான் ஏதாச்சும் செஞ்சிருவேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தை விட்டுருணும். நான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பேசிக்கலாக கொஞ்சம் தன் வேலைகளை தான் செய்யக்கூடிய தன்மை மட்டும்தான், அடுத்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொன்னால் சோம்பேறின்னு சொல்லிடலாம். அந்த சோம்பச்சாவடியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அவங்க சுறுசுறுப்பை வளப்படுத்தி கொள்ளணும்னா காலை வேலையில் எழுந்துருந்தோம். நாட் பிஃபோர் 6 o'clock, 6 மணிக்கு முன்னாடி காலையில் எழுந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இது நார்மலாக நியூ இயரில் ரெசல்யூஷன் போடுவாங்க. நான் 6 மணிக்கு முன்னாடி எழுந்துவேன், வாக்கிங் போவேன்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வருஷமும் இதே சொல்லுவாங்க. அப்படின்னா இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இது எல்லா விதமான தொழில், எல்லா நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு இருந்திருக்கு சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, தொழில் நிர்வாகம் எல்லாருக்கும் இதே ரூலாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா மேஷத்தில் தான் நமக்கு சூரியன் உச்சப்படுகிறார் அப்படிங்கிறார். அப்போ என்ன, ரூல் பண்ணக்கூடிய ஆசாமியே அங்கே தான் உச்சமாக இருக்கிறாருனாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்னம் உங்களுக்கு தோற்று போகிறது வாய்ப்பு உண்டா அப்படின்னா இல்லை. அதனால் நீங்கள் நிறைய டிவோட்டட் டைம், அந்த டே டைமை நிறைய அந்த சூரியனோட டிவோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளரிஷ்மெண்ட் வருங்கிறது தான் சூக்ஷமாக இந்த விஷயத்தில் புரிஞ்சுது. அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கங்க, கடகடன் வேலையை செய்ய ஆரம்பிங்க. அன்றைய பொழுதினுடைய கணிப்புகளை அழகாக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த வருஷம் 2024 மட்டும் இல்லை, வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபிட்சமாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கிடைக்கிறேன். வாழ்க வளமுடன்.